நெக்ஸ்ட் நம்ம ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹவ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மெத்தட் பற்றி கேட்குறதுக்காக. செகண்ட் ஒரு கண்டிஷன்ஸ் பற்றி கேட்குறதுக்காக. தேர்ட் ஒன் அவங்க ஃபீலிங்ஸ் பற்றி கேட்குறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம யூசேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுலேயுமே எப்படி ஹவ்வை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட். ஹவ் ஆர் யூ? இதில் ஹவ்னா எப்படி அப்படிங்கிறத நமக்கு மீனிங். ஆர் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் நமக்கு இதில் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. இவங்க கொஷின் கேட்குறதுமே ப்ரெசென்ட் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ இது ப்ரெசென்ட் டென்ஸ். செகண்ட் ஒன் ஹவு டு யூ லேர்ன் இங்கிலீஷ்? இதில் டூ அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் நமக்கு ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஹவ் டிட் யூ சால்வ் த ப்ராப்ளம்? நீ எப்படி அதை சால்வ் பண்ண அப்படின்னு கேட்குறோம். எப்படி அப்படிங்கிறதான் அதில் டிட் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் நமக்கு பாஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. டூவோட பாஸ்ட் டென்ஸ் தான் டிட். செகண்ட் ஒன் ஹவ் வாஸ் த கிளாஸ்? அந்த கிளாஸ் எப்படி இருந்தது? அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு அதை பற்றி தான் கேட்குறாங்க. இதில் வாஸ் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஹவ் வில் யூ இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ்? நீ எப்படி உன்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வில் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். ஹெல்பிங் வெர்ப் நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஹவ் ஆர் யூ கோயிங் டு ட்ராவல்? எப்படி நீ ட்ராவல் பண்ண போகிற? இதில் கோயிங் டு அப்படிங்கிறதும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வில் அண்ட் கோயிங் டு இந்த ரெண்டுமே வரும். ஸோ நம்ம டுடே வாட், ஒய், ஹவ் இந்த மூணு யூசேஜ், ஸ்ட்ரக்சர், அதோட எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுலேயுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியாச்சு.